அண்மை செய்தி. சென்னையில் காலை முதலே விட்டு மழை பெய்து வருகிறது. இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் மோந்தா புயல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் காலையிலிருந்தே மழை விட்டு பெய்து வருகிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நடப்பாண்டுக்கான வடகிழக்கு பருவமழையுடைய முதல் புயல் மோந்தா புயல் என்பது உருவாகி இருப்பதன் காரணமாக இந்த மோந்தா புயல் என்பது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை மாலை அல்லது இரவு நேரத்துல ஆந்திர பிரதேச மாநிலத்துல கரையை கடக்கக்கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கக்கூடிய நிலையில சென்னையில இந்த புயல் காரணமாக அதிகாலை முதலே தற்பொழுது வரைக்கும் நகரின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. எழும்பூர், புதுப்பேட்டை, சேப்பாக்கம், அண்ணா சாலை, மயிலாப்பூர், மந்தவெளி, காமராஜர் சாலை, அடையாறு, பட்டினப்பாக்கம், பிராட்வே, கிண்டி, டி நகர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட நகரின் அதிக இடங்கள்ல காலை முதலே பரவலான மழை என்பது பெய்து வருகிறது. சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்கள்ல காலை 10 மணி வரை மழை தொடரும் என ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இன்றைய தினம் ஒரு சில மாவட்டங்கள், குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள், ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில சென்னையில காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் பரவலான மழை என்பது பெய்து வருகிறது. பள்ளி, கல்லூரிக்கு, வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் கொடைகளை பிடித்தபடியும், அதே போல வேலைக்காக செல்லுபவர்கள், பேருந்துக்காக காத்திருப்பவர்கள் உள்ளிட்ட பல நபர்கள் சிரமத்துடன் தற்போது செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளிலுமே இருள்கள் சூழ்ந்த நிலையில தற்போது நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இன்று நாள் முழுவதுமே சென்னையில பரவலான மழை இருக்கும் என கூறப்பட்டாலும் கூட இன்றைய தினம் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள், ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகளை அளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.